அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய உதவியால் மக்ரிப் தொழுகையை ஜமாத்துடன் நிறைவேற்றிவிட்டு அவனுடைய இறை இல்லத்தில் மார்க்க விஷயங்களை கேட்பதற்காக அவனுடைய இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சூரத்துல் பக்ராவில் சொல்கிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதன் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமலான் மாதம் எத்தகையது என்றால் அதில் தான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் நேரான வழியை தெளிவாக கூடியதாகவும் நன்மைகளை பிரித்தறிவிக்குதுமான குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது என்று குர்ஆனில் சொல்கிறான். குர்ஆனில் சொல்லிட்டு அதுக்கப்புறமா சொல்கிறான், உங்களில் எவர் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோக்க வேண்டும் என்று சொல்கிறான். நம்ம ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கிறோம், ஆனால் அதிகமாக நம்ம குர்ஆனோட தொடர்புலாக இருக்க வேண்டும். நிறைய மக்களை நம்ம பார்க்குறோம், நோன்பு வைக்கிறாங்க, தொழுகிறாங்க, ஆனால் குர்ஆனுடைய தொடர்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த மாதத்தில் நம்ம குர்ஆனோட அதிகமாக தொடர்பு இருக்க வேண்டும். அன்பானவர்களே, நம்முடைய மஸ்ஜித் சனா புதுப்பேட்டை கிளையின் சார்பாக ரமலானை வரவேற்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய இஸ்லாமிய அழைப்பாளராக இருக்கக்கூடிய சதாம் ஹுசைன் அவர்களும், மாநில செயலாளராக இருக்கக்கூடிய நம்ம ஜமாத்தினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய சகோதரர் ஜாகிர் ஹுசைன் அவர்களும் சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள். ஆகவே வந்திருக்கின்ற சகோதர சகோதரி அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை என வரவிட்டு நோம்பின் சிறப்புகள் என்ற தலைப்பில் நம்ம சகோதரர் ஜாகிர் ஹுசைன் அவர்கள் இப்பொழுது சிறப்புரை ஆற்றுவார்கள். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரே இல்லா பேரன்பும் கொண்ட எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் ரமலானை வரவேற்போம் என்கின்ற ஒரு நிகழ்விலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மளை எல்லாம் ஒன்றுபடுத்தியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நாம் நோன்புடைய சிறப்புகளை பற்றி பல முறை கேட்டிருந்தாலும் ஒரு நினைவுகளை ஊட்டுவதற்காகத்தான் இந்த நிகழ்வை தவிர நாம் எதையோ புதுசாக எதையும் சொல்லிட போகிறதில்லை. அதை நல்லாக விளங்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு ரமலானுடைய அந்த நோன்பு மாறி மாறி நம்மளிடம் வந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய நோக்கங்களை சரியாக, அதனுடைய சிறப்புகளை நல்ல உணர்வுபூர்வமாக தெரியாத காரணத்தினால அந்த ரமலான் வருகிறது என்கின்ற சந்தோஷம் கூட, ரமலான் வருகிறது, அதிகமான நன்மையை செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே அதிகமான கூலியை எதிர்பார்த்து இருக்க வேண்டும் என்கின்ற மகிழ்ச்சியில் கூட அதிகமான மக்கள் இல்லை. ஒரு சில பேரை அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர.
அந்த அளவுக்கு எப்படிப்பட்ட மாதம் வருகிறது இன்ஷா அல்லாஹ். எத்தனையோ மக்களுக்கு சென்ற வருடம் இருந்த மக்களுக்கு அந்த பாக்கியம் இன்னைக்கு இல்லை. நேற்று வரை இருந்தவர்கள் இந்த வருடம் ரமலானை நாங்கள் அடைவோம் என்று சிந்தனையோடு வாழ்ந்தவர்கள் சில நாட்களுக்கு முன்னால் மரணம். பார்க்குறோமா இல்லையா? அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கும் அந்த வாய்ப்பை தர வேண்டும். அதை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த எண்ணங்களோடு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். சந்தோஷமாக அந்த ரமலானை வரவேற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் நம்மளுடைய நிலைகள் எப்படி இருக்கிறது? உலகத்திற்கு கொடுக்கக்கூடிய, உலக ஆசாவாசங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்களில் உள்ள மகிழ்ச்சி கூட அல்லாஹு தாலா வரக்கூடிய ரமலானில் தன்னுடைய மக்களுக்கு அருள்களை அள்ளி வழங்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறானே. உலக விஷயம் ஒரு 1000 ரூபாய் டெய்லி தர்றேன், 30 நாள் நோன்பு வச்சா 30,000 ரூபாய் தர்றேன், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் சொல்லி யோசனை பண்ணி பாருங்க. அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்களுக்கு அருள்களை வழங்கி கொடுக்கிறான். எப்படிப்பட்ட அருள் அது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள் 10 இருந்து 700 வரைக்கும் இப்படிப்பட்ட நல்ல அமல்கள், நல்ல நன்மைகளை அல்லாஹ் அந்த மாதத்தில் தருவதாக நம்மளுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ அதை மகிழ்ச்சியோடு வரவேற்பது நம்முடைய கடமை. ஆனால் நம்ம இன்னைக்கு அதை செய்கிறோமா? அதை இருக்கிறோமா? அப்படி இருக்கிறோமா? இல்லை. இப்போ நோன்புனுடைய சிறப்புகள் என்றால் என்ன? நோன்புடைய சிறப்புகள் என்றால் என்ன? அல்லாஹ் சொல்லுகிறான், அதற்கு சிறப்பே என்ன தெரியுமா? நீ இறைவனுக்கு பயப்படுவதுதான் சிறப்பு. என்ன சொல்கிறான்? இந்த தம்பி கூட ஓதி காமித்தான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திபா அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தக்கூன். உங்களுக்கு மட்டும் நான் நோன்பை கடமையாக்கவில்லை, உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்திற்கும் நாம் நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம். நோக்கம் என்ன? அதனுடைய சிறப்புகள் என்ன? உங்களுக்கு இறைவனுடைய பயம் அதிகமாக வேண்டும் என்பதற்காக, பயிற்சிக்காக, நீங்கள் இறையச்சத்தம் என்கின்ற அந்த சிறப்பை பெற வேண்டும் என்பதற்காக நாம் நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம். லஅல்லக்கும் தத்தக்கூன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நல்லா விளங்கணும். வருஷம் நோன்பு வைக்கிறோம், இதுதான் சிறப்பு. இந்த இறையச்சம் ஒருத்தருக்கு இருந்து விட்டது என்றால் அவன் இந்த உலகத்திலையும் சிறப்பு அடைவான், மறுமையிலையும் சிறப்படைவான். அன்பிற்கினிய சகோதரர்களே, அந்த நோன்பை உணர்வு பூர்வமாக உள்ளத்தை தாங்கி அந்த நோன்பை வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ்விடத்திலே கூலியை எதிர்பார்த்து நோன்பை பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏதோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டான், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்துட்டாங்க என்கின்ற எண்ணங்களோடு மட்டும் வைக்கக்கூடாது. உணர்வுகள், அது உணர்வு எங்கிருந்து? உள்ளத்திலிருந்து ஆழமாக வர. ரொம்ப டீப்பாக இருப்போம்ல, ரொம்ப டீப்பாக ஒரு வேலையை, துனியாவில் ஒரு வேலையை செய்யறதுக்கு ரொம்ப டீப்பாக இருப்போம்ல, அதை விட பன்மடங்கு டீப்பாக இருக்கணும் இந்த விஷயத்தில். ஏனென்றால் அப்படிப்பட்ட சிறப்புக்குரியது தான் இந்த நோன்பு. நோன்பு என்ன தெரியுமா? நோன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? நோன்பு எப்படிப்பட்டது என்றால் சகோதரர்களே, நோன்பு வைத்துவிட்டு அந்த நோன்பு அங்கீகரிக்கப்பட்டால், அந்த நோன்பு அங்கீகரிக்கப்பட்டால் அவர்களுக்காகவே சொர்க்கத்தில் ஒரு வழியை வைத்திருக்கிறார் அல்லாஹ். சொர்க்கத்தில் ஒரு வழியை வைத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் இருந்தாலும் நினைவூட்டுகிறேன். சொர்க்கத்தில் ரையான் என்கின்ற அழைக்கப்படும் ஒரு வாசல் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மறுமை நாளில் அதன் வழியாகத்தான் நோன்பாளிகள் நுழைவார்கள். அவர்களை தவிர அந்த வாசல்ல வேற யாரும் நுழைய மாட்டார்கள். எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. அவர்களை தவிர வேறு யாரும் அந்த வாசல் வழியாக நுழைய மாட்டார்கள். என்ன சொல்லப்படும்? நோன்பாளிகளே எங்கே இருக்கிறீர்கள்? நோன்பாளிகள் எல்லாம் எங்கே என்று கேட்கப்படும். உடனே நோன்பு வைத்தவர்கள், அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட நோன்பு இருக்கிறதே, அல்லாஹ்விற்காக இந்த பூமியில் ஹலாலான உணவை உட்கொண்டு ஹராமிலிருந்து தடுக்கப்பட்டு எதை அல்லாஹ் தடுத்திருக்கின்றானோ அதன்படி நோன்பு வைத்தார்களே,
எதை பேண வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றானோ அதன்படி நோன்பு வைத்தார்களே, அப்படிப்பட்ட நோன்பாளிகளுக்கு, அப்படிப்பட்ட நோன்பு வைத்தவர்களுக்கு நோன்பாளிகளே எங்கே என்று கேட்கப்படும். உடனே அவர்கள் எழுந்திருப்பார்கள். அவர்களை தவிர வேறு யாரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள். அவர்கள் நுழைந்து விட்டால் அங்கீகரிக்கப்பட்ட, அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில் நோன்பு வைப்பதையும் துறப்பதையும் அவர்கள் நடைமுறைப்படுத்தப்பட்ட, அல்லாஹ்வுடைய தூதர் கலப்படமற்ற முறையில் வைத்திருக்கின்ற அந்த நோன்பை அப்படியே பின்பற்றிய அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த வாசல் வழியாக நுழைவார்கள். வேறு யாரும் அவ்வழியாக நுழைய மாட்டார்கள். அவர்கள் நுழைந்து விட்டார்கள் என்றால் அந்த வாசல்கள் அடைக்கப்பட்டுவிடும். அந்த வாசல்கள் அடைக்கப்பட்டுவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை ஸஹல் ரலியல்லாஹு தஆலா என்ற நபித்தோழர் அறிவிக்கிறார்கள். புகாரியிலே 1960, 1970, முஸ்லிம் என்கின்ற ஹதீஸ் கிதாபில் 1947ஆக பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகள், இப்படிப்பட்ட சிறப்பு. ஆனால் நோன்பு என்ன செய்யணும்? அங்கீகரிக்கப்படணும். அதுதான் முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம். இதுல நோன்பு வைத்துக்கொண்டு யார் நோன்பை வைத்துக்கொண்டு பொய்யையும் புறத்தையும் வீணான பேச்சுக்களையும் விடவில்லையோ அவன் பசித்திருந்தும் தாகித்திருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப இந்த கட்டுப்பாடுள்ள நிலைக்கு நாம் வந்துவிடணும். வந்துடணும். அது எப்படி? அந்த மாதங்கள், நோன்பு வைக்கக்கூடிய அந்த மாதங்கள் மட்டுமல்ல, அது கொடுக்கக்கூடிய பயிற்சி அதற்கு பின்னாலும் தொடர வேண்டும். குறிப்பாக அந்த மாதத்தில் நோன்பு வைத்திருக்கக்கூடியவர் பொய் சொல்லி புறம் பேசிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு எதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்களோ அதையெல்லாம் செய்துவிட்டு நானும் நோன்பாளி என்று நோன்பு வைத்தால் அது பசித்திருந்து தாகித்திருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அப்ப அதுதான் நாம் இங்க என்ன சொல்கிறோம்? பேணுதல் ரொம்ப முக்கியம். ஒரு அமலை செய்வது பிரச்சனை இல்லைங்க. நோன்பு வச்சிருவோம், 5 நேரம் தொழுது விடுவோம், தஹஜ்ஜத்தை தொழுது விடுவோம், எல்லாவற்றையும் தொழுது விடுவோம். ஆனால் அதை பாதுகாக்கிறது இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்னைக்கு நம்மளுடைய நோன்பு, நம்மளுடைய இபாதத்துகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் நாம் 5 நேரம் தொழுகையாளிகள், வாரத்தில் 2 நோன்பு வைக்கக்கூடியவர்கள், மாதத்தில் 3 நோன்பு வைக்கக்கூடியவர்கள், சுன்னத்தான நோன்புகளை அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்களே, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். ஒவ்வொரு வணக்கத்தையும் செய்த பின்னால், யா அல்லாஹ் என்னுடைய இந்த செயலை அங்கீகரிப்பாயாக, ஏற்றுக்கொள்வாயாக என்று அல்லாஹ்வுடைய கலீல் கேட்டார்கள். நாம் நோன்பு திறந்தோன்னு கேட்கிறோமா? நோன்பு வைத்துக் கொண்டிருக்கும் போது என்னுடைய அமல்களை, என்னுடைய நோன்பை நீ அங்கீகரிப்பாயாக என்று கேட்டிருக்கிறோமா? அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் யாருடைய நோன்பு அங்கீகரிக்கப்படுதோ அந்த சிறப்பை யார் பெறுகிறார்களோ அவர்கள் ரையான் என்கின்ற வாசல் வழியாக வருவார்கள். இதுதான் இந்த சிறப்பு. அன்பிற்கினிய சகோதரர்களே, அப்ப நம்ம நன்றாக விளங்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்துள்ள என்ன சிறப்பு தெரியுமா? அந்த நோன்பு, இந்த நோன்பு மாதத்தில் என்ன சிறப்பு என்றால் சகோதரர்களே, ரமலான் மாதம் வந்துவிட்டது என்றால் சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படும். என்னுடைய அடியான், சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றது, நரகத்துடைய வாயில்கள் மூடப்படுகின்றது, சைத்தான்கள் விலங்கெடுக்கப்படுகின்றன என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்னுடைய அடியான் என்ன செய்றான்? நான் கட்டளையிட்ட கட்டளைக்கு அவன் என்ன செய்யறான்? கட்டுப்பட்டு இருக்கிறான். இந்த மாதம் எவ்வளவு சிறப்புக்குரிய மாதம் பாருங்க. இந்த மாதத்தில் மிக முக்கியமான சிறப்பு குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் ஒண்ணு. ஆனால் அதற்கு அப்புறம் அந்த நோன்பு மிகப்பெரிய சிறப்பு. இதற்கு பல மடங்கு உள்ள நன்மை. இதையெல்லாம் அடையக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்ப ரமலான் மாதம், இந்த மாதத்தில் நோன்பு மட்டுமல்ல, இன்னொரு சிறப்பு என்னவென்றால் சொர்க்கத்துடைய வாயில்கள் திறக்கப்படுகிறது, நரகத்துடைய வாசல்கள் அடைக்கப்படுகிறது. அல்லாஹ் விரும்புறாங்க. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியானை
நரகத்திற்கு செல்வதற்கு யார் ஒருத்தன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி கலிமாவை மொழிந்து ஈமானை ஏற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறானோ அவன் சொர்க்கம் செல்வதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அதுதான் அடியானுக்காக சொர்க்கத்தை திறந்து விடுகிறான். நரகத்தை அடைக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துகிறான் அல்லாஹ். அது மட்டுமல்ல, சைத்தான் கெடுக்கிறான். சைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரியிலே 1899 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, அப்ப இப்படிப்பட்ட சிறப்புகள் அது மட்டுமல்ல, நோன்பு ஒரு கேடயம் என்கிறார்கள். என்ன சிறப்பு? நோன்பு ஒரு கேடயம். எதிலிருந்து கேடயம்? நோன்பு பாவங்களை விட்டும் காக்கக்கூடிய கேடயமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. பாவங்களை விட்டும் காக்கக்கூடிய, பாவங்களை விட்டு காத்துட்டா தான் போதுமங்க, நம்மளுக்கு நல்ல அமல்களா வந்துருமே, நாம புறம் பேச மாட்டோமே நம்ம வச்சுட்டு. அந்த நேரத்தில் பேணுதல் குறிக்கோளாக நாம் இருக்க வேண்டும். அப்ப ஒரு நோன்பாளி என்ன பண்ணுவான்? கெட்ட பேச்சுகளை பேச வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. முட்டாள்தனமான செயல்களில் அவன் ஈடுபட வேண்டாம். யாராவது சண்டைக்கு வந்தான்னு வைங்களேன், என்னடா வாடா ஒத்தைக்கத்தை போட்டு பார்ப்போம் அப்படி என்று ஒரு நோன்பாளி சொல்லக்கூடாது. அவன் சண்டைக்கு வந்தால் என்றால், அல்லது அவன் ஏசினான் என்றால் அவனிடம் 2 முறை சொல்ல வேண்டும். நான் நோன்பாளி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்ப இது என்ன சிறப்பு? நோன்புக்கு பாவங்களில் இருந்து காக்கக்கூடிய கேடயமாக இந்த நோன்பு இருக்கிறது என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, அப்ப அப்படிப்பட்ட இந்த சிறப்புக்குரிய கேடயத்தை சரியான முறையில் பயன்படுத்தணும். அதுதான் அப்போ கேடயமாக வேலை செய்யும். அதுதான் நம்மை பாவத்திலிருந்து பாதுகாக்கும். அதுதான் நரகத்திலிருந்து நம்மை பாதுகாக்கும். அது மட்டுமல்ல, இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த நோம்புடைய சிறப்பு என்ன? அது பாருங்கள். என் உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது ஆணையாக நோம்பாளியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை இருக்கிறதே, அந்த நோம்பாளியுடைய வாயிலிருந்து வீசக்கூடிய அந்த வாடை இருக்கிறதே, அந்த வாடை நம்மளுக்கு வேண்டாம் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் அல்லாஹ்விற்கு கஸ்தூரியை விட சிறந்தது. அந்த நறுமணம் கஸ்தூரியை விட, அந்த வாடை கஸ்தூரியை விட சிறந்ததாக இருக்கிறது என்பதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், எனக்காக நோன்பாளி தனது அது உணவையும் பானத்தையும் இச்சைகளையும் விட்டு விடுகின்றான். ஆகவே நோன்பு எனக்குரியது. எனக்காகத்தானே விட்டுதான். எங்க நான் மறைமுகமா இருந்து எங்கேயாவது போய் எதையாவது சாப்பிடலாம்ல? அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். சாப்பிடுவோமா? மனைவி அருகாமையில் இருக்கிறார். அந்த மனைவியை தொடுவோமா? பகல் நேரத்தில் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். மனைவி கணவன் தான் இருக்கிறோம், ஒன்றும் இல்லை. அப்போ அந்த நேரத்தில் தொடுவோமா? இல்லை. ஏன்? அதை விட்டு விடுகிறான். அல்லாஹ் சொன்னதற்காக உணவை விடுகிறான், பானத்தை விடுகிறான். அதாவது ஹலாலான மனைவி இருந்தாலும் அதை தொடாமல் விடுகிறான். அதுதான் நோன்பு எனக்குரியது. அதற்கு நானே கூலியை கொடுப்பேன். ஒரு நன்மை என்பது அது போன்ற 10 மடங்காகும் என்று அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்றால், சகோதரர்களே, நம்மளுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய மற்ற காலங்களில் இதை நம்ம பொருந்திக்குவோம். மற்ற காலங்களில் இப்படி ஒருத்தருடைய வாயிலிருந்து ஒரு துர்நாற்றம் வந்தால் நம்ம அவர் பக்கத்தில் நின்று பேசிக்கிட்டே இருக்க மாட்டோம். இதை எதற்காக புரிந்து கொள்கிறோம்? அல்லாஹ்விடத்தில் இது கஸ்தூரியை விட மிகச்சிறந்த வாடை இது. அப்ப அப்படிப்பட்ட சிறப்பு இந்த நோன்புக்கு இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, நாம் இதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சும்மா இல்லை. மார்க்கம் என்பது நீங்கள் எதற்காக, அதாவது வந்தான் போனான் என்பது பின்பற்றுவதற்காக அல்ல. உண்மைத்தன்மை இருக்கணும் மார்க்கத்தை பின்பற்றுவதையும்.
இஹ்லாஸ் இருக்கணும். அல்லாஹ்விற்காக நான் நோன்பை வைக்கிறேன், அவன் கட்டளையிட்டான் அதை செய்கிறேன் என்கின்ற அந்த எண்ணங்களோடு இருக்கணும். அப்படிப்பட்டவர் இருந்தால்தான் நோன்பு சிறப்புக்குரிய நோன்பாக நம்முடைய நோன்பு ஆகும். இல்லாட்டா அது எப்படி ஆகும்? ஏனோதானம் என்று ஆகிவிடும். கசக்கி பிழிந்து மாலை மறுமையில் எரியக்கூடிய இபாதத்தாக அது மாறிவிடும். எப்போது? உள்ளத்தில் இஹ்லாஸ், தூய்மை இல்லை என்றார். அன்பிற்கினியவர்களே, அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய இந்த நோன்பை சரியான முறையில் வரக்கூடிய காலங்களில் நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நோன்பாளிகளுக்கு அப்புறம் இன்னொரு சிறப்பு என்ன? நோன்பாளிகளுக்கு இரண்டு மகிழ்ச்சி உள்ளது. ஒன்று என்னது? அவன் நோன்பு திறக்கின்ற போது மகிழ்ச்சியாக இருக்கிறோமா இல்லையா? இயற்கையாகவே அது வந்துடும். நோன்பு திறக்கும் போது எவ்வளோ ஹாப்பியாக இருப்போம், எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம், எவ்வளவு சந்தோஷமாக இருப்போம் என்பதற்கு நாம் தெரிந்து கொள்ளலாம். நாம் வைத்திருக்கிற உணவு பண்டங்கள் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நாம் வைத்திருக்கக்கூடிய சமுசா, சர்பத்து, கடல் பாச்சி எல்லாத்தையும் வச்சு நல்ல சந்தோஷமா எதிர்பார்த்துட்டு இருப்போம். மகிழ்ச்சியின் காரணமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இரண்டு மகிழ்ச்சிகள் உள்ளன. ஒன்று, அவன் நோன்பு துறக்கின்ற போது மகிழ்ச்சி அடைகிறான். மற்றொன்று, தம் இறைவனை சந்திக்கின்ற போது இந்த நோன்பின் காரணமாக அல்லாஹ் அங்கீகரித்த நோன்பு இருக்கிறதே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன மாதிரி வைத்தானே, சொன்ன மாதிரி வைத்த பெண், சொன்ன மாதிரி வைத்த ஆண், அப்போது தம் இறைவனை சந்திக்கும் போது நோன்பின் காரணமாக தன் இறைவனை சந்திக்கின்ற போது அவன் மகிழ்ச்சி அடைகிறான். இந்த ரெண்டு மகிழ்ச்சியும் ஒரு நோன்பாளிக்கு உண்டு என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அப்போ இப்படிப்பட்ட சிறப்புகள் கொண்டதுதான் நோன்பு. இப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்டதுதான் இந்த நோன்பு. அது மட்டுமல்ல, இறைவனுக்காக செய்யக்கூடிய அமல். நோன்பை தவிர ஆதமுடைய மகனின் ஒவ்வொரு செயலும் அவனுக்குரியது. நோன்பை தவிர ஆதமுடைய மகனின் ஒவ்வொரு செயலும் அவனுக்குரியது. நிச்சயமாக நோன்பு மட்டுமே எனக்குரியது என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். ஆகவே அதற்கு நானே கூலியை கொடுப்பேன் என்று அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதை அறிவிக்கிறார்கள். சகோதரர்களே, அப்ப இரண்டு இடத்தில் இது வருகிறது. நானே நோன்பு எனக்குரியது, அதற்கு நானே கூலியை கொடுப்பேன். ஒவ்வொரு செயலும் அவனுக்குரியது. ஆனால் நோன்பு யாருக்குரியது? எனக்குரியது என்பதை அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்பிற்கினிய சகோதரர்களே, நோன்புடைய அந்த சிறப்புகள் நிறைய இருந்தாலும் கூட ஒரு சில செய்திகளை நாம் இங்கே பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த சிறப்புகளை பெறுவதற்கு, ரையான் என்கின்ற வாசல், சொர்க்க வாசல் வழியாக செல்வதற்கு, அதிகமான நன்மைகளை பெறுவதற்கு, அல்லாஹ்விடத்திலே நேரடியாக கூலியை பெறுவதற்கு, அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த நோன்பு ஏற்படுத்தி தருகிறது என்றால், இதனுடைய சிறப்புகளை சரியான முறையில் அமல் செய்ய வேண்டுமா இல்லையா? அதற்காக முயற்சி எடுக்கிறோமா இல்லையா? நாம மற்ற விஷயங்களில் சகோதர சகோதரிகளே சிந்தனையை செலுத்துகிறோம். சைத்தான் என்ன செய்யறான்? மற்ற விஷயங்களை சிந்தனை செலுத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குகிறான். ஆனால் மற்ற விஷயங்களை என்ன, இபாதத்து விஷயத்துல கோட்டை விட்டுருந்தோம். நாம் ஓதக்கூடிய திருமறை குர்ஆன் எப்படிப்பட்ட மாதம் இது? இந்த மாதத்தில் என்ன எப்படிப்பட்ட ஒரு சிறப்பை வைத்திருக்கிறார்? 1000 மாதங்களை விட ஒரு சிறந்த இரவு. 1000 மாதங்களை விட ஒரு சிறந்த இரவு. இப்ப அதை அடையணுமா இல்லையா? நீங்கள் 1000 மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது. அந்த மாதத்தில் அந்த நாளில் செய்யக்கூடிய நன்மைகள் 1000 மாதங்கள் செய்த நன்மைகளுக்கு ஈனக்காக அல்லாஹ் அதற்கு கூலியை தருகிறார் என்றால் அதை பெறணுமா இல்லையா? அது வேங்கணுமா இல்லையா? இந்த மாசத்துல திருமறை குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருக்கணுமா இல்லையா? ஆனால் இன்னைக்கு என்ன இருக்கிற நிலைமை? அந்த விஷயத்தில எல்லாம் நம்ம கவனம் செலுத்துறதில்லை. நம்ம உடை எடுப்பதும், உணவு தயாரிப்பதும், மற்ற விஷயங்கள் தான் நம்முடைய நேரங்கள் பாழாகி கொண்டிருக்கிறது. நம்முடைய சூழ்நிலையில் பாழாகி கொண்டிருக்கிறது. அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய சமுதாயத்திற்கு அல்லாஹு தஆலா என்னுடைய சமுதாயத்திற்கு அந்த 5 விஷயங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். வேற யாருக்கும் அது எந்த நபிமார்களுக்கும் இல்லாத இதை என்னுடைய சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கிறான் என்று
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அதுதான் முன்ன சொன்னேன்ல, நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியை விட வாசனை மிக்கதாக இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதருடைய சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அது மட்டுமல்ல, இரண்டாவது என்ன, அவன் நோன்பு திறக்கின்ற போது மலக்குகள் இவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். இந்த சிறப்பும் அல்லாஹ்வுடைய தூதருடைய உம்மத்திற்கு தான் கொடுத்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, மூன்றாவது என்ன, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் இவர்களுக்காக சொர்க்கத்தை அலங்கரிக்கிறான். அல்லாஹ். அது வேற எந்த சமுதாயத்திற்கும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுக்கிறான். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் இவர்களுக்காக, இப்படிப்பட்ட முத்தகீன்களுக்காக, இறையச்சம் கூடியவர்களுக்காக, நோன்பாளி அல்லாஹ் அங்கீகரிக்கப்பட்ட நோன்பாளிகளுக்காக அல்லாஹு தஆலா அலங்கரித்து விட்டு சொல்லுகிறான், எனது நல்லடியார்கள் தமது கஷ்டங்களை துன்பங்களை எல்லாம் களைந்துவிட்டு உன்னிடத்தில் வந்து சேரும் காலம் மிக நெருக்கமாக இருக்கிறது, நெருங்கிவிட்டது. எனவே நான் உன்னை அலங்கரிக்கிறேன் என்று அப்போது அந்த சொர்க்கத்திடம் அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த நாட்களில் சைத்தான்களுக்கு விலங்கெடுக்கப்படக்கூடிய ஒரு விலங்கிடப்படுகின்றன. அதுவும் என்னுடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் சிறப்பித்து கொடுத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, 5வது லைலத்துல் கத்ர் என்கின்ற அந்த 1000 மாதங்களை விட சிறந்த இரவு அவர்களுக்கு அந்த நாட்களில் அல்லாஹ் மன்னிப்பு வழங்குகிறான் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லக்கூடிய இந்த செய்தி முஸ்லிம் என்கின்ற புகாரி என்கின்ற ஹதீஸ் கிதாபுகளில் 2 கிதாபுகளிலும் இடம்பெற்றிருக்கிறது என்பதை நன்றாக விளங்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. அப்போ இப்படிப்பட்ட சிறப்பை அடையக்கூடிய ஒரு மாதம்தான் மிக விரைவில் வர இருக்கிறது. ஒரு சில தினங்களுக்கு பின்னால் வர இருக்கின்றது. ஆனால் அதில் நம்மளுடைய அமல்களுக்கு தயாராகும். மற்ற விஷயங்களுக்கெல்லாம் அதான் கேட்க மாட்டான். நோன்பு சரி ஹலாலான உணவை கொண்டு வைத்தாயா, இல்லாட்டா அது அங்கீகரிக்கப்படக்கூடிய அமலாக இருக்கிறதா, இதுதான் அங்கே பார்க்கப்படும். நீங்கள் எதை தயாரித்து உணவு வைத்தீர்கள், உடை உடுத்தினீர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் கேட்கப் போவதில்லை. ஆனால் அமல்கள் விஷயத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் சகோதரர்களே, சகோதரிகளே. அப்போதுதான் என்ன இருக்கும், நம்மளுக்கு நிலையான ஒரு சூழல் உருவாகும். இப்போ இதெல்லாம் எப்போ வரும், இதெல்லாம் எப்படி வரும்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்ட விசுவாசியே அல்லாஹ்விற்கு அஞ்சிக்கொள். நாமெல்லாம் அல்லாஹ்விற்கு அஞ்சுகிறோம், அது எந்த மாற்று கருத்து இல்லை. அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அல்லாஹ்வுக்கு அஞ்சுகின்ற போது தான் எத்தனையோ மக்கள் ஊர் சுற்றி கொண்டு இருக்கின்ற போது ரமலானை வரவேற்போம் என்கின்ற நிகழ்ச்சியில நாம பங்கெடுத்திருக்கிறோம். இதை அல்லாஹ் நம்மளுக்கு செய்யக்கூடிய அருள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். யாருக்கு அல்லாஹு தஆலா நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு மார்க்க ஞானத்தை அதிகப்படுத்துவான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அப்ப அந்த வாய்ப்பை நம்மளுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அப்ப சகோதரர்களே, அப்ப நாம தக்குவா என்கின்ற அந்த விஷயத்திலே நாம சரியா இருக்கோம். அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனைகளை கேட்டுக்கிட்டே இருக்கணுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கேட்ட பிரார்த்தனைகள், மிக முக்கியமான பிரார்த்தனை என்ன? அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா. யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்திற்கு இறையச்சத்தை கொடு. எத்தனை பேர் கேட்டிருக்கிறோம்? மாறி மாறி ரமலான் வருதுலங்க, மாறி மாறி நோன்பு வைக்கிறோம்ல, மாறி மாறி நோன்பு வைக்கிறோம். எனக்கு ஒரு 60 வயசு வைங்க, ஒரு 40 வருஷம் 45 வருஷம் ஒரு 50 வருஷம் நான் நோன்பு வச்சிருப்பேன். என்னுடைய தக்குவாவுடைய நிலை என்ன? என்னுடைய இறையச்சத்தினுடைய நிலை என்ன? என்னிடத்தில் என்ன மாற்றம் வந்திருக்கிறது? இப்படி ஒவ்வொருத்தரும் சிந்திப்போம். நோன்பினுடன் நோக்கமே அதுதான். நோன்பு என்கின்ற அந்த சிறப்பை, அதனுடைய அமல்களை, அதனுடைய நன்மைகளை நாம் பெற வேண்டும் என்றால், அந்த நன்மை எல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால், என்னுடைய தக்குவா அதிகமாகி அதிகமான இபாதத்துகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன், நான் செய்திருக்கிறேன், மாற்ற வேண்டும். இப்போ நோன்புடைய நோக்கம் என்ன? தக்குவா அதிகப்படுறா, எனக்கு தக்குவா அதிகரிச்சிச்சு அப்படின்னு சொல்லி வீட்டில் உட்கார்றதா? இந்த வருடம் சுபுடைய ஜமாத்திற்கு நான் வரவில்லை,
இந்த நோன்பு வைத்ததன் மூலமாக நான் என்ன செய்வேன், இனிமே சுபுடைய தொழுகை ஒருபோதும் நான் தவறவிட மாட்டேன். உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்கல்லங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்கல்ல, அவங்களுடைய தக்வா எப்படி இருந்தது. உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், நான் சுபுடைய ஜமாத்திற்கு வரவில்லை என்றால் நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் நான் மரணித்து விட்டேன் என்று. எப்படி பாருங்க, அல்லாஹ் அக்பர். எந்த அளவுக்கு பாருங்க, அவர்கள் யார்? இறையச்சத்துடைய உச்சாணியில் இருந்தார். உலகத்திலே சொர்க்கவாசி என்று சொல்லப்பட்டவர்கள். இப்போ நோன்புடைய நோக்கம் என்ன, அதனுடைய சிறப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த நோன்பு சிறப்புடைய நோன்பாக ஆக வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் தக்குவா அதிகரிக்க வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். நம்ம நோன்பு எல்லாம் வச்சிருவோம், வியாபாரத்தில் போய் சொல்கிறோமா, கொடுக்கல் வாங்கல, வாக்குறுதி மீறுதல் இருக்கா, நோன்பு பாழாயிரும். பகலெல்லாம் பட்டினி இருந்து, அவ்வளோ நேரம் பட்டினி கிடந்து, இரவெல்லாம் நின்று வணங்கி என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம் நம்மளுக்கு? சகோதரர்களை சகோதரிகளை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சாதாரண விஷயம் அல்ல. உலக விஷயங்கள், உலக லாபங்களுக்காக நாம் மற்ற விஷயங்களை, வறுமையினுடைய விஷயங்களை, நாளை மறுமையில் யாரும் உதவி செய்யாத அந்த நாட்களில் வத்தகு யௌமன் லா தஜஸி நஃப்சுன் அன் நஃப்ஸின் ஷையா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவுக்கு பயன் தர முடியாத அந்த நாள் சாதாரண நாள் அல்ல. மகஷருடைய மைதானம் இருக்கிறது, சாதாரணப்பட்ட மைதானம் அல்ல. அங்கு கூடுகின்ற கூட்டம் உலகத்திலே ஆதி முதல் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் கடைசி இறுதி நிலை வரை உள்ள அத்தனை பேரை ஒன்று கூட்டுகிற நேரத்தில் அங்கே நாம் இழிவு ஏற்பட்டால், இழிவு நம்மளுக்கு ஏற்பட்டால் நம்மளுடைய எவ்வளவு பிரச்சனை. இந்த உலகத்தில் இழிவை பற்றி கவலைப்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் கவனமாக இருக்கணும், மார்க்க விஷயத்தில் கவனமாக இருக்கணும், அமல்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், பேணுதல் கூடிய அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இறையச்சத்துடைய உச்சாணியில் அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்கள். இருந்தாலும் கூட அவர்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹும் ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திற்கு இறையச்சத்தை கொடு. எத்தனை பேர் கேட்டிருக்கிறோம்? இந்த பிரார்த்தனை தெரியுமா நமக்கு? நாம் கேட்டிருக்கிறோமா? அதை பற்றி சிந்தித்திருக்கிறோமா? எதுவும் இல்லை. ஏதோ சடங்குகள் மாதிரி தான் இப்போ ரமலானுடைய நோன்பு இருக்கு. நிறைய பேருக்கு அப்படிதான் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, அதற்காக அர்ப்பணிப்பு தன்மையோடு செயல்படக்கூடியவர்களை தவிர சடங்குகளாக நோன்பு இருக்கிறது. ஏதோ சொல்லி அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், ரமலான் மாசம் வந்துருச்சு, ஏதோ வைக்கிறோம், அவ்வளவுதான், எவ்வளோ வைக்கிறோம், அவ்வளவுதான், பட்டினி கிடக்கிறோம். இந்த ரமலானில் ஒரு உறுதி எடுக்க வேண்டும். நான் இந்த ரமலானில் நான் பொய்யே பேச மாட்டேன். என்ன வந்தாலும் சரிதான், எந்த நிலை வந்தாலும் சரிதான், நான் பொய் உரைக்க மாட்டேன். அடுத்தவனை பற்றி புறம் பேச மாட்டேன். மற்ற விஷயங்களில் என்னுடைய பொய்யை சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் இருக்காது. அடுத்தவனுடைய தன்மானத்தில் நான் விளையாட மாட்டேன். வாக்குறுதி கொடுத்தால் அதை சரியாக நடப்பேன். இந்த உறுதியை எடுங்க, இந்த உறுதியை எடுத்து செல்லுவோம். நன்மை வேணும்ல. ஒரு 1000 ரூபாய் கொடுக்க அரசாங்கம் 2000 ரூபாய் கொடுக்கறான்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க மக்கள், பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹு தாலா தன்னுடைய அருள்களை அள்ளி தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகிறான். 10லிருந்து 70லிருந்து 700 வரைக்கும் அடியார்களுக்கு அருள்களை அள்ளி வழங்கக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அந்த அருள்களை பெறுவதற்கு நாம் தயாராக இருக்கணுமா இல்லையா? தயாராக இருக்கணும்லங்க. வேணுமா வேணாமா? சத்தத்தை காண பாருங்க. 2000 ரூபாய் நாளைக்கு வரும், வேணுமா வேணாமா? வேணும். சத்தம் வருமா இல்லையா? நான் இங்கே மக்களை நான் சொல்லலை, அதற்கு யாரும் இல்லை. சத்தம் வரணுமா இல்லையா? நம்ம அல்லாஹ்வுடைய அருள்களுக்கு தான் காத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருள்களுக்கு சொந்தக்காரர்களாகத்தான் நாம் ஆக வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறார். என்ன சொர்க்கத்தை ஏன் அலங்கரிக்கிறார்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், எதற்கு அலங்கரித்து? என்னுடைய அடியார்கள் அவர் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு உன்னிடத்தில் வர இருக்கிறான். வர இருக்கக்கூடிய அந்த அடி, அது நான் எதற்காக அலங்கரிக்கிறேன் என்றால் அவன் வரக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது. அதுதான் உண்மை. நானும் மறுமையும் இப்படி அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எவ்வளவு நெருக்கம் இதுக்கு! அவ்வளவுதான். 1450 வருஷம் ஆயிடுச்சு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி. சகோதரர்களே சகோதரிகளே, அப்ப மறுமை என்பது மிக நெருக்கத்தில் இருக்கிறது. என்னுடைய அடியான் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு இருக்கிறான்.
உன்னை அதற்காகத்தான் நெருங்கி வர இருக்கிறான், அதற்காகத்தான் உன்னை நான் என்ன செய்கிறேன், உன்னை அலங்கரிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் என்றால், என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, வரக்கூடிய நோன்பை அங்கீகரிக்கக்கூடிய அமலாக நாம் ஆக்க வேண்டும். அதற்கான முயற்சியில் இறங்கணும். அதுக்குத்தான் இந்த நிகழ்ச்சி, வேற எந்த நோக்கமும் அல்ல, வேற எந்த காரண காரியம் அல்ல. நான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெற வேண்டும், நான் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று எண்ணுகிறேன், என்னுடைய அமல்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று எண்ணுகிறேன். அதே போல் உங்களுடைய அமல்களும் அங்கீகரிக்கப்படணும். அதற்கு என்ன செய்யணும்? சும்மா இருந்து அங்கீகரிச்சிருமா? அதற்கான முயற்சியில் இறங்கணும், அதற்கான முயற்சியில் இறங்கணும். ஒவ்வொரு இறங்கினார். தக்குவாவைத்துடைய உச்சாணியில் இருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க? உபய் இப்னு காஃப்ட்ட போய் கேட்குறாங்க, ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்குறாங்க, தக்குவா என்றால் என்ன? ஏன் முயற்சி எடுக்கிறார்கள் தக்குவாவை வளர்த்துக் கொள்வதற்கு. அன்பிற்கினியவர்களே, அப்போ எல்லாத்தையும் முயற்சி செஞ்சால் தான் சொர்க்கம் சும்மா கிடைக்காது. சொர்க்கத்துக்கு ஈஸியாலாம் போயிட முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு முன் சென்ற சமுதாயம் பட்ட இன்னல்கள், இடையூறுகள், கஷ்டங்கள் இல்லாமல் சொர்க்கம் செல்லலாம் என்று எண்ணுகிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். இப்போ கஷ்டம் இல்லாமல் சொர்க்கம் கிடைக்காது. சும்மா ஏதோ இருந்த மாதிரி நம்ம வீடு கட்டிட்டோமே பணத்தை வச்சு, அதை மாதிரி உள்ள சூழலிலாம் சொர்க்கம் கிடைச்சிடாது. சொர்க்கத்திற்காக நாம் என்ன செய்யணும்? கஷ்டப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பிற்கினிய சகோதரர்களே, அப்போ அதற்கான முயற்சியில் நாம் இறங்கினால்தான், நாம் இறங்கக்கூடியவர்களாக இருந்தால்தான் நிச்சயமாக என்ன இருக்கும்? நம்மளுடைய அமல்கள் அங்கீகரிக்கப்படும். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? இன்ஷா அல்லாஹ் செய்யணும். அல்லாஹ் சாட்சியாக இருக்கான். அதுதான். அப்போ நாம் அதற்காக முயற்சியில் இறங்கணும். ரமலானை சிறப்பிக்கணும், இபாதத் செய்யணும். ஏங்க 11 மாதம் சம்பாதிக்கணும், ஒரு மாதம் தான் விடுவோமே, அந்த மறுமைக்காக சம்பாதிப்போமே. அப்படிலாம் ஒன்று இருக்க சொல்ல, நம்ம தான் பகலில் போயிடுறோமே. ஆனால் முக்கியத்துவம் இதற்கு கொடுங்கள். ஏனென்றால் நம்மளோடு இருந்தவர்கள் இன்று இல்லை. என்னுடைய அன்பு சகோதரர் ஒருத்தர் என்ன பண்ணார், இந்த வருஷத்தில் ரமலானில் நோன்பு வைக்கலான்னு இருந்தார். என்னாச்சு? தொடர்ச்சி ஒரு வாரத்துக்கு முன்னாடி மரணம். அவரே வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு. இதுதான் நிலைமை. மனிதனுடைய எப்போ மரணம் வரும் என்று தெரியாது. சொல்லிக்கிட்டுலாம் வராது. மலக்குழுமத்து வர்றவர் சொல்லிட்டு வர மாட்டார். புரியுதா? என்ன செய்கிறார்? காலையில் 3 மணிக்கு ஒரு வழி எடுக்கிறது. அவரே வண்டியை எடுத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு செல்லுகிறார். மனைவியை கூட்டிக் கொண்டு சென்றவர் திரும்ப ஜனாசாவை தான் வந்தார். வண்டியை எடுத்துகிட்டு வர வேற ஆள் வந்துட்டார். இதுதான் நடந்த சம்பவம். இதுதான் வாழ்க்கை. இன்னும் இருக்கக்கூடிய எண்ணிய நாட்களுக்குரிய எத்தனை பேர் இதில் போவோன்னு தெரியாது. அல்லாஹ் நம்மளை எல்லாரையும் காப்பாற்றி இந்த ரமலானை முழுமையாக அடையக்கூடிய, அதனுடைய நன்மைகளை பெறக்கூடிய, அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்படக்கூடிய அமலை செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளுக்கு அருள் புரியணும். இப்போ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், அமல்கள் ரொம்ப முக்கியங்க. கபருக்கு அதுதான் உதவும். திருமறை குர்ஆன் நம்மளுக்கு சிபாரிசு செய்யும். நாம் வைத்த நோன்பு சிபாரிசு செய்யும். நாம் தொழுகை சிபாரிசு செய்யும். எப்போது? அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்படக்கூடிய அமல்கள், அதுதான் நம்மளுக்கு சிபாரிசு செய்யும். அப்போ அந்த அமல்களில் பேணுதலாக இருக்கணும். ஒரு பள்ளம் கிடக்குன்னா என்ன செய்வோம்? பள்ளம் கிடக்குன்னா அப்படியே உள்ள உளுந்து இன்ச்சா போவோம், தாண்டித்தான் போவோம். அப்போ பார்க்கணும், எந்த அமலை செய்தால், எப்படி செய்தால் அல்லாஹ்விடத்திலே கூலியை பெற முடியும். அதற்குத்தான் இந்த நிகழ்வுகள், வேறு எதற்கு இல்லை. சகோதரர்களே சகோதரிகளே, அப்போ பேணுதல் கூடிய அமல்களாக நம்மளுடைய அமல்கள் இருக்கணும். பித்அத்துகள், அனாச்சாரங்கள் நிறைந்த அமல்களாக இருக்கக்கூடாது என்பதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நோன்புடைய சிறப்புகள் என்னென்னா, நாம் நோன்பு வைக்கிற விஷயம் இருக்கு பாருங்க, அதை சரியான நேரம் வழிகாட்டப்பட்டு இருக்கிறது. அந்த சரியான நேரத்தில் தான் நம்ம வைக்கிறோம். சரியான நேரத்தில் நோன்பு திறக்க வழிகாட்டப்பட்டு இருக்கிறது. அந்த சரியான நேரத்தில் தான் நாம் நோன்பு திறக்கணும். அதுதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். சரியா? அப்போ அந்த அடிப்படையில் நம்மளுடைய எல்லா விஷயங்களும், அது சின்ன விஷயமா நினைப்போம். ஒரு விஷயத்தை நோன்பு திறக்க ஒரு 10 நிமிஷம் லேட்டாக திறக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லுக்கு மாற்றம் செய்கிறோம். இது ஒரு அற்பமான விஷயமா நமக்கு அதை கருதுவோம். இது மிகப்பெரிய நன்மையை மறுமையில் பெற்றுத்தரும். இப்போ என்னன்னு சொன்னால், இங்கே இருக்கிறதுல ஒரு 3-4 பேர்கிட்ட கேட்டேன், என்ன சொன்னீங்கன்னு தெரியலையே. இந்த நிலைமை தான் நம்ம நிலைமை இருக்குது. எப்படி இருக்குது?
சரி, நம்ம பையனில் பரவாயில்ல, ஷேக் பையனில் உற்சாகம் ஊட்டும் ரமலான். புரியுதா உங்களுக்கு? கவனமாக கேட்கணும். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், மக்களுடைய எப்படி நம்மளுக்கு நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, துனியாவை பற்றி தெரியணும். துனியாவை பற்றி தெரிஞ்சதுனால என்ன செய்கிறோம்? துனியாவில் மாளிகை கட்டணும்னு நினைக்கிறோம், துனியாவில் நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறோம். அப்படி தானே? எந்த துனியா? இது அற்பம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்விடத்திலே கொசுவுடைய ரெக்கைக்கு கூட, அந்த ரெக்கைக்கு இருக்கிற மரியாதை கூட இந்த துனியாவுக்கு அல்லாஹ்விடத்தில் கிடையாது. அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்போ அந்த துனியாவை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறோம். மறுமையை பற்றி எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கிறோம்? மறுமையிலே நோன்புக்காக நம்மளுக்கு ரையான் என்ற ஒரு வழி இருக்கிறது, எத்தனை பேர் தெரிந்திருக்கிறோம்? அந்த வழியாகத்தான் நோன்பாளிகள் போவார்கள் என்பதை எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கிறோம்? சொர்க்கம் என்றாலே அது நிறைய வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு நீண்ட நேரம் பேசுகிற அந்த வர்ணனை சொல்லணும். சாதாரண இல்லை, நீங்களும் நானும் சிந்தனை கூட்டுற மாதிரி இல்லை சொர்க்கம். அன்பிற்கினியவர்களே, அப்போ இதையெல்லாம் தெரிந்தால்தான் நோன்பு பரிபூரணமாக வைக்க முடியும். நோன்பு இஹ்லாஸான உள்ளத்தோடு, உள்ள தூய்மையோடு வைக்க எப்போ முடியும்? அந்த நோன்புடைய தாற்பயம் தெரியணும், அதனால் ஏற்படக்கூடிய சிறப்புகள் தெரியணும், அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தெரியணும். ஆனால் அங்கே என்ன நிலைமை? ஒருத்தர் சொன்னார், ராங்கா சொன்னார். ஒரு சபை 2-3 பேர்கிட்ட கேட்டால் தெரியலன்றாரு. எனக்கு தெரியும் மக்களுடைய மனநிலை என்ன. வர்றோம் போகிறேன்னா எங்க 1 மணி நேரம் எதுக்கு வந்து உட்கார்றோம்? இந்த நிகழ்ச்சி ஏன் ஏற்படுத்தப்படுது? சரி, தூங்கிடக்கூடாதுன்னு ஏன் உற்சாகமாக 2 வடையும் ஒரு டீ கொடுக்கப்படுது? நோக்கங்கள் என்ன? என்ன காரணம்? அப்படியாவது இந்த மார்க்கத்தை தெரிஞ்சு சொர்க்கத்துக்கு போகணுங்கிறது தான். நான் தவறாக சொல்லலை, கொடுக்குறத ஸ்நாக்ஸ் கொடுக்குறத. ஏன் இப்படிப்பட்ட ஏற்பாடுகள் செய்யப்படுது? காரணம் என்ன? அதை கவனிக்கணும். இப்போ சாயா குடிக்கணும், கொஞ்ச நேரத்தில் ஒரு பசி வந்துடும், சிந்தனை மூளை வேலை செய்யாதீங்க. என்ன சொன்னாலும் எப்போ முடிப்பான், அதுதான் நம்மளுக்கு சிந்தனை. சாயாவை கொடுத்துட்டா என்ன நிலவு பாருங்க இன்றைக்கு. அது தப்பு இல்லை. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், கவனம் தேவை. சொல்லக்கூடிய வார்த்தை ஏறக்குறைய 30 கிலோமீட்டர்லாம் நான் வந்திருக்கேன். எதற்காக வந்திருக்கேன்? 30 கிலோமீட்டர் மட்டும் இல்லைங்க, பழனியில் கிளம்பி காலையில் கிளம்பி மத்தியானம் வந்து அப்படி நேரங்க வந்தாச்சு. இதுதான் நிலைமை. வந்ததுடைய நோக்கங்கள் என்ன? நான் பயின்ற சில கல்வியை மக்களுக்கு சொல்லணும், அதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள், அதுக்காக வந்திருக்கோம். இப்போ கேட்டால் எனக்கு தெரியலை, என்ன சொன்னீங்கன்னு புரியலை. சகோதரர்களே, சகோதரிகளே, கவனம் தேவை. இப்பவும் நம்ம துனியாவை நினைச்சு நம்மளுக்கு உள்ளது வந்துருங்க. துனியாவை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மூமின் உலகத்தை பற்றி கவலை கொள்ள மாட்டான். மூமினுடைய நிலை தான். அப்போ அன்பிற்கினிய சகோதரர்களே, நோன்பை வரக்கூடிய காலங்களில் உள்ள தூய்மையோடு, அல்லாஹ்விடத்திலே கூலியை எதிர்பார்த்து, இஹ்லாஸான உள்ளத்தோடு, ஹலாலான உணவை பேணி, ஹராமான செயல்களை விட்டு நாம் பேணுதலோடு இந்த வணக்கத்தை, இந்த நோன்பை வைப்போமேயானால் நிச்சயமாக வமையுல்லாஹ வரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு யார் அமல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு மகத்தான வெற்றி. நல்லா விளைவிக்கணும். இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அப்போ என்ன செய்யணும்? நம்ம கடைசியில் முடிக்கும் போது டீயை கொடுத்தோன்னே எல்லாத்துக்கும் கவனம் அங்கே தான் போச்சு. செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ் கலப்படமற்ற முறையில் நோன்பு வைக்கலாமா? இஹ்லாஸான உள்ளத்தோடு, உள்ள தூய்மையோடு நோன்புடைய சிறப்பை பற்றி தெரிஞ்சு, அதற்கான கூலிகளை தெரிந்து கொண்டு, உன்னதமாக உள்ள தூய்மையோடு வைக்கின்ற போது அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும் அலங்கரிக்கப்பட்ட சொர்க்கத்திற்கு நாம் தான் சொந்தக்காரர்கள். ரையான் என்கின்ற வழியாக நாம் தான் சொர்க்கத்துக்கு செல்வோம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் வழங்கிடுவானாக என்று கேட்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.